வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்தில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு, நெல்லை மாவட்டம் கடையநல்லூர், கோவை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கருப்பு திராட்சை பயிரிடப்படுகிறது. மேலும் ஒரு காலத்தில் மருத்துவ குணத்திற்கு பயன்பட்டு வந்த கருப்பு திராட்சையின் வரத்து அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தற்பொழுது ஒட்டுரக திராட்சைகள் அதனுடைய வரத்து அதிகமாக காணப்படுவதால் கருப்பு திராட்சைக்கு மவுசு குறைந்து காணப்படுகிறது. மேலும் பல இடங்களில் கருப்பு திராட்சை விளைவிக்கப்பட்டாலும் கூட உற்பத்தி நேரங்களில் அதிகமாக அந்த உற்பத்தியாகும் பொழுது திராட்சையை சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் மற்றும் திராட்சையை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் பல இடங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் பல இடங்களில் உற்பத்தி அதிகரித்து கொண்டிருக்கின்ற காலநிலையில் திராட்சையை மிகவும் வீணாக குப்பை தொட்டிக்கு போகின்ற நிலை ஏற்படுகிறது. தற்பொழுது திராட்சை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் விடுக்கின்ற கோரிக்கைகள் என்ன, இந்த திராட்சை பயிர்களுக்கு மாற்றாக அதே இடத்தில் வேறு வேளாண் பயிர்களை நடவு செய்யலாமா, அதற்கான லாபங்கள் எப்படி இருக்கும் என்பது குறித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு, நெல்லை மாவட்டம் கடையநல்லூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு பன்னீர் திராட்சை எனப்படும் கருப்பு திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. மருத்துவ குணம் வாய்ந்த இந்த திராட்சைக்கு ஒரு காலத்தில் உள்ளூரில் மிகுந்த வரவேற்பு இருந்து வந்தது. ஆனால் விதையில்லா ஒட்டுரக திராட்சை பழங்கள் அறிமுகத்துக்கு பின் கருப்பு திராட்சைகளின் மவுசு குறைய ஆரம்பித்துவிட்டது. கருப்பு திராட்சைகளில் இருந்து திராட்சை ஜூஸ், ஒயின் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இடங்களில் இந்த வகை திராட்சைகளுக்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கருப்பு திராட்சை அதிகம் விளைவிக்கப்படும் தேனி, திண்டுக்கல், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் திராட்சை கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. மேலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற திராட்சைகளை சேமித்து வைப்பதற்கு போதிய குளிர்பதன கிடங்கு வசதியோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளோ செய்யப்படவில்லை. இதனால் விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். உயர் ரக திராட்சை பழங்கள் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் கருப்பு திராட்சைகள் கிலோ 10 மற்றும் 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம், இடுபொருட்கள் விலையேற்றம், கூலி ஆட்கள் பற்றாக்குறை என பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி விளைவிக்கப்படும் திராட்சைகளுக்கு விற்பனை வாய்ப்பு இல்லாததால் குறைந்த விலையே கிடைக்கிறது. இதனால் விளைச்சல் இருந்தாலும் விவசாயிகளுக்கு லாபம் இல்லாத நிலை நிலவுகிறது. தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதால் விவசாயிகள் திராட்சை பயிரிடுவதை மெல்ல மெல்ல குறைத்து வருகின்றனர். திராட்சை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் திராட்சைகள் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளில் குளிர்பதன கிடங்கு வசதி மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராட்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் திராட்சை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு சேமிப்பு கிடங்கோ குளிர்பதன கிடங்கு வசதியோ இல்லாத காரணத்தினால் உற்பத்தி காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய திராட்சைகளை சேமித்து வைக்க இடமில்லாமல் வீணாக குப்பைக்கு செல்கிறது. அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இல்லை. மேலும் வெளிநாடுகளில் இந்த கருப்பு திராட்சைக்கு மிகப்பெரிய அளவில் மவுசு இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் உள்ளூர் சந்தையிலேயே மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றனர் திராட்சை விவசாயிகள். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் திராட்சை விவசாயிகளின் நிலை குறித்து விவரிக்க களத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் சரவணன். இன்றைய செய்தி அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நவீன வேளாண்மை ஆசிரியர் திரு ஹரிதாஸ். தற்பொழுது திண்டுக்கல்லில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இப்ப திண்டுக்கல் பகுதியில எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல திராட்சை பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு, எத்தனை விவசாயிகள் இந்த பயிர் சாகுபடியில ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் ஹேமா. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கம்பம் பள்ளத்தாக்குல விளையக்கூடிய அதிகப்படியான விளைச்சல் உள்ள அந்த பகுதி, அதாவது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி, இதுல விளையக்கூடிய பன்னீர் திராட்சை என்ற கருப்பு திராட்சையை அடுத்தபடியா அதே சுவையோட, அந்த சுவைக்கும் கூடுதல் சுவையோட கிடைக்கக்கூடிய பகுதி தான் இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கொடைரோடு பகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சுமார் எல்லா பக்கம் மொத்தமா சேர்த்து எடுத்தோம்னா மொத்தம் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள்ல இந்த கருப்பு திராட்சை பயிரிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த கொடைரோடு, அம்மையநாயக்கனூர், வெள்ளோடு, இந்த நிலக்கோட்டை சார்ந்த பகுதிகளில் இது மேற்கு மலைச்சி தொடர்ச்சி, அதாவது சிறுமலையின் சாரல் பகுதி. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுமார் 450 ஏக்கர்ல இந்த பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இது பந்தல் விவசாயம் என்னும் இது சொல்றாங்க. இந்த பந்தல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் இந்த பன்னீர் திராட்சையை இங்க பயிரிடும் பொழுது
பயிரிட்டவுடன் சுமார் 1 ஆண்டுகளுக்கு பாதுகாத்து உரமிட்டு கொடியேற்றி இந்த பந்தல்ல கொண்டு வந்து விடணும். விட்டு அது கபாத்து பாக்குறதுன்னு சொல்லக்கூடிய அந்த நுனி காம்பு கிள்ளும் கபாத்து பாக்குறது அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து 1 வருடம் கழித்து பலனை எதிர்பார்க்கிறாங்க. அப்பதான் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது 3 வருடத்திற்கு வந்து 3 முறை இவங்க வந்து அந்த பயிர் எடுக்கிறாங்க. அந்த பயிர் எடுக்கக்கூடிய விவசாயிகள் அந்த நேரத்தில் வந்து இதுல வந்து போதிய விலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா தேவையான அளவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான நிகழ்வுகள் இங்க இல்ல. போக்குவரத்து ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறது ஒரு தகவல் சொல்றாங்க. மேலும் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து இதை வந்து விரும்பி வந்து சுவைக்காக வாங்கிட்டு போனாலுமே அது வந்து 4 நாட்கள் மேல வைத்து விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இது வந்து உடனடியாக அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து உடனடியாக விற்பனை செய்யறதுக்கு முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த ஏரியால ஒரு குளிர்பதன கிடங்கு அமைக்கணும், இல்லைனாக்கா கூழ் தொழிற்சாலைகளை வந்து அமைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதே பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் பகுதியில வந்து மாம்பழம் அதிகமா விளையக்கூடிய பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா தனியார் வந்து கூழ் தொழிற்சாலைகள்லாம் நிறுவிக்கிறாங்க. ஆனா வந்து இந்த பகுதியில தனியார் கூட வரல அப்படிங்கறத வருது. ரெண்டாவது, இந்த பன்னீர் திராட்சை, இந்த கருப்பு திராட்சை வந்து ஒயின் தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள். இந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். மேலும் வந்து இதுல வந்து பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, மூலிகை குணம் நிறைந்ததாகவும் இருக்கு. அதனால இந்த கருப்பு திராட்சை பயிரிட்டுடைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த விவசாயம் செய்த அறுவடை காலங்களில் வந்து ஏற்றுமதி இல்லைன்னாக்கும் அதை கொண்டு அளிக்க முடியாத சூழ்நிலையில 4 நாட்கள் வைத்திருந்து அதை வந்து குப்பையில போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு மாற்றா வந்து இந்த விவசாயத்தையே மாத்தி பண்ணணும். இதுலயே வந்து நிறைய ரகங்கள் இருக்கு. இந்த ரகங்கள்ல குறைந்த, அதாவது இப்ப திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில இந்த வறட்சியை தாங்கக்கூடிய மிகவும் குறைந்த அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு விளையக்கூடிய பல வந்து திராட்சை ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களை இங்க வந்து புகுத்தணும், அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சம்பந்தம் பேசுறதுக்கு. ஆனா வந்து இப்ப வந்து இந்த பகுதியில முதல் முறையா இந்த திண்டுக்கலுக்கு வந்து வெளி மாநிலத்திலிருந்து ஒரு ஒட்டு ரகம் தயார் செஞ்சு அதுல வந்து ஆர்வத்தோட வந்து பயிரிட்டு இருக்கிற ஒரு விவசாயி அவர் நம்மள இருக்க, அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, இப்ப வந்து நீங்க ஒட்டு ரகம் வந்து புதுசா ஒன்று தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இதுல வந்து ஆர்வமா போய் எடுத்துக்க அந்த கள பயிற்சியை எடுத்துட்டு வந்து இது வந்து பண்ணிருக்கீங்க. இந்த அந்த விவசாயத்திற்கும் நீங்க பழைய விவசாயத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அதுல உங்களுக்கு ஈல்டு என்ன கிடைச்சது, இதுல என்ன ஈல்டு கிடைக்கும்? இது வந்து இந்த இப்பதான் புதுசா அறிமுகம் பண்ணியிருக்கோம் திராட்சை. அது வேர் செடி வந்து பெங்களூர்ல இருந்து போய் எடுத்துட்டு வரோம். அந்த வேர் செடியோடைய பலன்கள் என்னன்னா, சாதாரண 6000 வருஷமா ஒரே மாதிரி நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவோட திராட்சை உற்பத்தி ஆகி 6000 ஆண்டுகள் ஆகுது. 6000 ஆண்டுகளா ஒரே மாதிரி நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த வேர் செடியோட பலன்கள் வந்து எங்களுக்கு தெரியல. கம்பம் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போய் நாங்க சுற்றுப்பயணம் செஞ்சனால ஒரு சில விவரங்கள் தெரிஞ்சுட்டு வந்து ஒரு சில வெரைட்டியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். முதல் வெரைட்டியா டாகரஜ் பீன்னு சொல்லி ஒரு வேர் செடி. அந்த வேர் செடியில திராட்சையில என்னென்ன ரகங்கள் இருக்கோ எல்லா ரகமும் அதுல ஒட்டு கட்டிக்கலாம். அது நம்ம லோக்கல் பன்னீரா இருக்கட்டும், சீட்லெஸ்ஸா இருக்கட்டும், ரெட் குளோபல் ஆகட்டும், திராட்சையில பல வகை இருக்கு. அதுல 4 பெஸ்டா வந்து சொல்றாங்க. மெடிக்கா, A18-3, ரெட் குளோபல், பன்னீர். இது 4 வந்து இப்ப நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால இப்ப நாங்க முதல் ட்ரையலா நான் வந்து எடுத்துட்டு போய் இப்ப நட்டுருக்கேன். நட்டு நல்லா வளர்ந்து இருக்கு. சாதாரண நாங்க வச்சிருக்க திராட்சைக்கு இந்த ஒட்டு போடுறதுனால ஈல்டு வந்து அதிகம் கிடைக்குது. இடையில வந்து இந்த குருணை பிஞ்சு இல்லாம ஒரே சேஃபா இருக்கு. மகசூலும் அதிகமா கிடைக்குது. வறட்சியை தாங்குது. வேர்பூச்சி இல்லாம விவசாயம் நல்லா வருது. முன்னாடி எல்லாம் வேர்பூச்சி விழுந்து கொடி பட்டு போயிடும். இப்ப வேர்பூச்சி விழுவாது. குறைந்த தண்ணியில வளர்ச்சி அதிகமா இருக்கு. அபரிதமா இருக்கு. வளர்ச்சி வந்து அபரிதமா இருக்கு. ஈல்டு வந்து 30% அதிகமா கிடைக்குது. இப்படி பழைய விவசாயமான அந்த பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை பண்ணதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சீங்க ஒரு ஏக்கருக்கு? இப்ப வந்து இந்த புதுசா நீங்க அறிமுகப்படுத்தி இப்ப கொண்டு வந்திருக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? செலவு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். செலவு வந்து நம்ம போடுற அந்த அடி உரங்கள் எல்லாமே நம்ம பழைய மாதிரி என்ன பண்றோமோ அது மாதிரி தான் பண்ணணும். அதோட கொஞ்சம் கூடுதலா செஞ்சாலும் வளர்ச்சி வந்து நிறைய இருக்கு. இப்ப லேட்டஸ்ட்ல நிறைய உரங்கள் வந்திருக்கு. இயற்கை உரங்களும் வந்திருக்கு, இந்த ஃபெர்டிலைசர்ஸும் வந்திருக்கு. அது மூலமா வளர்ச்சி வந்து எப்பவுமே நல்லா. புதிதாக அறிமுகப்படுத்தும் பயிர்ல வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கிறதா சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் சரவணன். திரு ஹரிதாஸ், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொன்னாங்க, இப்ப தமிழகத்துல பல இடங்கள்ல திராட்சைகள் விளைவித்தாலும் கூட என்ன மாதிரியான ரகங்கள் இப்ப விவசாயிகள் பயன்பாட்டுல இருக்கு, அதுல எந்தெந்த ரகங்கள் அதிகமான விளைச்சலை கொடுக்குது? எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா 90 தொட்டு, இப்ப ஐயா சொன்னாங்க 90 தொட்டு நாங்க நீண்ட காலமாகவே இந்த கருப்பு திராட்சை பயிரிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று.
இதனுடைய சந்தை வாய்ப்பு அவ்வளவா இல்ல. புதிய ரகங்களும் விதை இல்லாத திராட்சை ரகங்களும் எல்லாம் இப்ப சந்தையில அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது இரண்டாவது, அதிக காலம் தாக்கு பிடிக்கும். இப்ப நம்ம இந்த கருப்பு திராட்சை அதிக காலம் தாக்கு பிடிக்காது, தோல் ரொம்ப மென்மையானது. இப்ப புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற ரகங்கள் பாத்தீங்கன்னா அது தோல் நல்லா கடினமா இருக்கும், உள்ள விதைகள் இருக்காது, சாப்பிடுவதற்கு நம்ம ஆளுங்களுக்கு விதை இருந்தா பிடிக்காது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது புதிய ரகங்களுக்கு மாறிக்கொள்வது ஒன்று சிறப்பானது. ரெண்டாவது, இப்ப இருக்கிறத காப்பாத்தி ஆகணும். உடனே விட்டுட்டு போனா 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போக முடியாதுங்க. எல்லாராலையும் அதெல்லாம் முடியவே முடியாது நடைமுறையில். அப்ப இவ்வளவு ஏரியா நம்ம சாகுபடி செய்துட்டோம், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்தியா போன்ற விவசாய நாடுகள்ல ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகள். அது நம்ம நாட்டுல இன்னுமே சரியா செய்யல. மற்ற கட்டமைப்பு வசதிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விவசாய நாட்டுல வேளாண் கட்டமைப்பு வசதிகளுக்கு கொடுக்கல. அது இன்னைக்கு வரைக்கும் சரியா நடக்கலங்க. அப்ப என்னங்க பொறுத்த வரைக்கும் வேளாண் கட்டமைப்பு வசதிகள் அதுவும் தமிழகத்துல எந்த மாதிரியான அளவுல மிக அற்புதமா சொல்றேங்க. இதுல சிறப்பா இந்தியா முழுவே இல்லைங்க, 2,40,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நாட்டில் உணவு தானியங்களும் காய்கறி பழங்களும் வீணாகிறது சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் என்கிற ஒரு அறிக்கை வந்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டே கூப்பிட்டு கண்டிச்சிருக்கு, தயவு செய்து வீணாக்காதீங்க, அதை அள்ளி யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த நாட்டில் வேளாண் கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அடிப்படையில குட்டி குட்டி நம்ம கிராமப்புறங்கள்ல இந்த குளிர்பதன கிடங்குகளை உடனே செய்து கொடுக்கலாம். இது அரசுதான் செய்யணும்னு நாம காத்திருக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. இது 25% 40% மானியம் மத்திய அரசு நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு மூலமாக மானியம் கொடுக்கறாங்க. அப்ப இந்த மானியத்தை எளிதா வாங்கலாம், அதையும் அரசு தெளிவா சொல்லி கொடுக்குது. அப்ப அரசு தான் செய்யணும்னு காத்திருக்க வேண்டாம், தனியார்களும் கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது 50% வரை மானியம் இருக்கிறது. அப்ப நாம தான் அந்த வேலையை கையில் எடுத்துக்கொண்டு செய்யணும். நம்ம மக்களுக்கு விவசாயம் பண்ண நல்லா தெரியும், ஆனா என்ன தெரியாதுன்னா பாதுகாக்க தெரியாது, மதிப்பு கூட்ட தெரியாது, சந்தைப்படுத்த தெரியாது. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு அடிப்படையில தெரியாம இருக்கு. அதை நாம அவங்களுக்கு போதிக்கணும். எல்லாத்துக்கும் மேல வெளிநாட்டுல இருந்து திராட்சை இந்த நாட்டுக்குள்ள இறக்குமதி ஆகுங்க. திராட்சை மட்டும் இல்லைங்க, இறக்குமதி ஆகுது. இப்ப இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள்லாம் கடைகள்ல பூரா இருக்கு. நல்லா கவனிச்சா வருத்தமா இருக்கு. கொய்யா பழத்துல இருந்து ஆரஞ்சு பழம் வரைக்கும் இறக்குமதி செய்யறாங்க. ஆப்பிள்ல இருந்து எல்லா பழமும் இறக்குமதி செய்து கடைகள்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இது நியாயமா? நம்ம நாட்டில் அதை தடை செய்ய வேண்டாமா? பிற நாட்டில் இருந்து வருகிற கொய்யா பழங்கள், பேரிக்காய், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் குறிப்பா இந்திய நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை அரசாங்கம் பிறப்பித்தா இந்த பழத்தை நிறைய பேர் வாங்குவாங்க. இன்னொன்னு, உலகத்துல 365 நாளும் திராட்சை விளைகிற இடம் இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்திலேயே நான் சொல்றேங்க, 365 நாளும் திராட்சை கிடைக்கக்கூடிய பூமி நம்ம தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கம்பம் பகுதிகள் தான். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆனா அங்க இன்னைக்கு ஒரு நல்ல குளிர்பதன கிடங்கு வசதி இல்லைங்கிறது என்னை போன்றவர்கள் நீண்ட காலமாகவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இன்னொன்னு, நம்ம விவசாயிகளுக்கு ஏற்றுமதி பற்றி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 250 ரூபாய் லைசன்ஸ்ல கிராமத்துல குக்கிராமத்துல இருக்கிறவர் கூட தனது வீட்டு முகவரியை பயன்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதிக்கு அனுமதி லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது 1000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 250 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எந்த கல்வி தகுதி, எந்த முதலீடு எதுவும் தேவையில்லை, அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் இருந்தா போதும்னு சொல்றாங்க. அப்ப இந்த விவரங்கள் எல்லாம் ஏன் நாம செய்யாம இருக்கிறோம்? தாராளமா செய்யலாங்க. பல நாடுகள்ல திராட்சை விளையறதே கிடையாது. நம்ம நாட்டுல 365 நாளும் கிடைக்கும். அப்ப இதை எடுத்து சொல்லணும், எந்தெந்த நாட்டுல அது விளையல, நாம இங்க இருந்து எப்படி அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து திராட்சையை இறக்குமதி பண்ணி சாப்பிடுறோமே, நாம இது நியாயமா? பேசலாம் திரு ஹரிதாஸ். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, ஆண்டு ஒன்றிற்கு எவ்வளவு திராட்சை அங்கிருந்து மகசூல் கிடைக்கிறது, அங்கிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு அது எடுத்து செல்லப்படுகிறது, உள்ளூர் சந்தையில எவ்வளவு விலை வைத்து அந்த திராட்சைகள் விற்பனை செய்யப்படுது? நிச்சயமாக. அதாவது இங்க திண்டுக்கல் பொறுத்தளவுக்கு இங்க விளையக்கூடிய இந்த பன்னீர் திராட்சைங்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இந்த வியாபாரிகளுக்கு எல்லாமே. அதனால திண்டுக்கல் திராட்சை அப்படின்னா மற்ற திராட்சைகளை விட திண்டுக்கல் திராட்சையை விரும்பி வாங்கிட்டு போவாங்க. ஆனா 2 நாள் 3 நாள் தான் தாங்கும் அப்படிங்கிறது அது வேற ஒரு கதை. இப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட ஏற்றுமதி, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த கொடைரோடு பகுதியில
பன்னீர் திராட்சையை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய செல்லத்துறைன்னு சொல்லி ஒரு ஏற்றுமதியாளர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ வந்து இங்க கொடைரோடு பகுதியில் விளையக்கூடிய இந்த பன்னீர் திராட்சை வந்து எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போகுது, நீங்க எந்தெந்த ஊருக்குலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 30 வருஷ வியாபாரத்தில் வந்து முன்னாடி எல்லாம் வந்து மீட்டர் கேஜா இருக்கும்போது எல்லா ட்ரெயினும் நின்றது. அப்ப இங்க இருந்து கல்கத்தா, டெல்லி வரையிலும் நம்ம அனுப்பணும். அங்கிட்டு வந்து கேரளாவுக்கு, திருவனந்தபுரம், கொல்லம் எல்லா ஊரும் அனுப்பணும். இப்ப வந்து எந்த வண்டியுமே இங்க வந்து நிக்காது. வெளியூர் அனுப்புறதுக்கு எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. அதனால இங்க லோக்கல்லே விற்கிறதுனால விலைவாசி கிடைக்காதுக்கு அது ஒரு காரணம். விளைச்சல் ரொம்ப கம்மி. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து விளைச்சல் வந்து ரொம்பவும் கம்மி. ஒன்னு தண்ணி இல்லாத காரணம், ரெண்டாவது வெளியில அழியக்கூடிய எந்த பொருளுமே நம்ம இதுல இருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதிகள் இல்லை. அது ஒரு காரணம். பதப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டோரேஜும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நஷ்டம் வர்றதுக்கு பாதிப்பு. இந்த குறிப்பா வந்து கொடையோடு பகுதியில் வந்து எந்த அளவுக்கு வந்து திராட்சை பயிரிடப்பட்டிருக்கு, அதுல வந்து உங்க எவ்வளவு தூரம் மகசூல் எடுக்கிறாங்க? திராட்சை வந்து ஒரு 1500 ஏக்கர் வரலும் இருக்கு. இப்ப இன்னைக்கு மழை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது போக இங்க வந்து நம்ம ஏரியாவில் விளையக்கூடிய பழங்கள் வந்து ஒரு வாரம் இருந்தாலுமே எந்த விதமான கெடுதலும் வராது. நம்ம டேமேஜ் இல்லாம அந்த பழத்தை வந்து விற்பனை செய்யலாம். போக்குவரத்து இல்லாத ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு வந்து எந்த இதுவும் செய்ய முடியாதுக்கு அது ஒரு காரணம். விளைச்சல் வந்து 1500, திண்டுக்கல் மாவட்டத்தில் 1500 ஏக்கருக்கு மேல இருக்கு பந்தல். அதுல விவசாயம் பண்ணக்கூடிய திராட்சை தான் மெயின். மற்ற இதுலயே வந்து முன்னாடி எல்லாம் வந்து வெள்ளை திராட்சை எல்லாமே இருந்தது. இப்ப வந்து கருப்பு மட்டும்தான் இருக்கு. காரணம் வந்து வசதிகள் இல்லாததான். தகவலுக்கு நன்றி. அதாவது இவங்க சார் என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க வந்து பல ஏக்கர் பகுதியில் பண்ணியிருந்த அந்த பந்தல் விவசாயம் இன்னைக்கு வந்து அந்த விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணீரின்மை காரணமா வந்து வேற எதுக்காக போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இங்க நிலவிட்டு இருக்கு. இப்போ வந்து வழக்கறிஞரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விவசாயமா இருக்கக்கூடிய லோகநாதன் நம்மளோட இருக்க, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ இந்த ஏரியாவில் வந்து பொறுத்தளவுக்கு இந்த திராட்சைகள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, இங்க மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த விவசாய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? விவசாய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, குறிப்பா திராட்சை விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு அளிக்கக்கூடிய திட்டங்கள்ல அது முழுமையா கிடைக்கிறது இல்லை. அவ்வாறு வந்து விவசாயிக்கு அதிகாரிகள் இருக்காங்கன்னா அந்த துறையில் இருக்க அதிகாரிகள் சரியான முறையில் விவசாயி அணுகி போறதில்லை. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருவதில்லை. அரசு கொடுக்கும் மானியத்தை வந்து சரியா கொண்டு போய் சேர்ப்பதில்லை. அதனால அரசு கொடுக்கும் எந்த உதவியும் பெறாதனால அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயராமையும் இந்த திராட்சை உற்பத்தி சரிமுறை விளைச்சலை உற்பத்தி செய்வதற்கு மிகுந்த தடையாக இருக்கிறது. சார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்ல, கொடுக்கக்கூடிய சலுகைகளை முழுமையாக வந்து கொடுக்கவில்லை என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு ஹேமா. தமிழகத்தில் மிகவும் அதிகமாக திராட்சை விளையக்கூடிய இடம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கு. இந்த பகுதியில் மட்டும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் கருப்பு திராட்சை பயிரிடப்படுகிறது. அங்கும் இந்த திராட்சை விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். தாங்கள் பயிரிட்டிருக்கின்ற திராட்சைகளுக்கு உரிய விலை கிடைக்காதது, அந்த திராட்சைகளை சேமிக்க சேமிப்பு கிடங்கு மற்றும் குளிர்பதன கிடங்கு இல்லாதது, அதே நேரத்தில் அதை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் பற்றி தெரியாதது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பற்றி அவர்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார் எமது தேனி மாவட்ட செய்தியாளர் சிவசபாபதி. இந்த தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 365 நாளும் இந்த தேனி மாவட்டத்தில் வந்து திராட்சை கிடைக்கும். இந்த தேனி மாவட்டத்தில் கருப்பு திராட்சை என்ற பன்னீர் திராட்சையும் விதையில்லா பச்சை திராட்சையும் அதிக அளவில் கிடைச்சிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திராட்சை விவசாயம் பாத்தீங்கன்னா சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல வந்து இந்த தேனி மாவட்டத்தில் விளைவிக்கப்படுது. இதை நம்பி ஒரு 50,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இங்க வெட்டப்படுற திராட்சை பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு அதிக அளவா விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற நகரங்களுக்கும் இங்க இருந்து விற்பனைக்கு எடுத்து செல்றாங்க. ஆனா இந்த திராட்சை விவசாயினுடைய நிலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு காலகட்ட அந்த கால சீதோஷ நிலைமையில பாத்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த செவட்டை அப்படிங்கிற நோய் தாக்கி திராட்சை வந்து உற்பத்தி மிக குறைவா இருக்கு. அதனால வந்து இங்க இப்ப வெட்டப்படுற இந்த திராட்சை பழங்கள் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து ஓரளவு ஒரு 25 ரூபா கிலோ, 25 ரூபா அப்படிங்கறதுல வந்து இப்ப
விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விலையும் இவங்களுக்கு கட்டுப்படியாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏக்கருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு, அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களும் இந்த செவட்டை நோய் தாக்குறப்போ பல்வேறு நோய் தாக்குற காலகட்டங்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இவங்க அதிக அளவுல வீரியமிக்க மருந்துகளை அடிச்சதை இந்த திராட்சையை காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வேலை செய்ய வர்ற வேலையாட்களுடைய கூலியும் மிக அதிக அளவுல இருக்கு. இது இங்கிருந்து கேரளா போன்ற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படுற வாகன போக்குவரத்தினுடைய செலவும் அதிகப்படியா இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த திராட்சையை நல்ல ரேட்டு கிடைக்கிற மாதிரி இதை சேமிச்சு வச்சு ஒரு குளிர்பத கிடங்கு வச்சு சேமிச்சு வச்சு விற்பனை செஞ்சா எங்களுக்கு ஓரளவு லாபகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விலை இல்லாத காலங்கள்ல இந்த திராட்சையை நாங்க சும்மா வெட்டி கீழே தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒயின் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒயின் தொழிற்சாலை எங்களுக்கு நிறுவப்பட்டால் இந்த திராட்சை விவசாயம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இங்க இருக்கிற விவசாயிகளுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா, தொடர்ந்து பல வருடங்கள் அந்த திராட்சை விவசாயத்தில் நாங்க ஈடுபட்டு வந்தாலும் இப்போ மாற்று விவசாயத்துக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஏன்னா இதுல தொடர்ந்து எங்களுக்கு நஷ்டப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு ஏக்கரில் திராட்சை பயிரிடப்பட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வேறு தொழிலுக்கு மாறப்போவதாக அந்த விவசாயிகள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் திராட்சை பயிரிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வீணாகும் திராட்சையை தடுக்க அங்கு ஒயின் தொழிற்சாலை வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தேனி மாவட்ட மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது என்பதை எமது செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். திரு ஹரிதாஸ், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இப்போ வேளாண்மை துறை சார்பா பல்வேறு மானியங்கள் திராட்சை விவசாயிகளுக்கு வழங்கப்படுதுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு மூலமா 50% மானியம் வழங்கப்படுது. அதுல அவங்களே தனியாரோட சேர்ந்து குளிர்பதன கிடங்கு அமைக்கலாம். இப்படி திராட்சை விவசாயிகளுக்கு அரசு என்னென்ன விதமான மானியங்கள் சலுகைகள்லாம் வழங்குது? தனிநபர் குளிர்பதன கிடங்கு துவங்கும் பொழுது 25%, கூட்டுறவு முறையில் செய்யும் பொழுது 50% அந்த மானியம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு நமக்கு வழங்குகிறது. இது ஒன்று, குளிர்பதன கிடங்கு அமைப்ப. இந்த இரண்டாவது, இந்த பிரச்சனையிலிருந்து உடனே விடுபட நமக்கு தேவை மதிப்பு கூட்டுதல் என்கிற ஒரு விஷயம். இது உலகம் முழுவதும் இந்த மாதிரி வேளாண் துறையில மதிப்பு கூட்டுதலை கையில் எடுத்துதான் இந்த பிரச்சனைகளை எல்லா நாடுகளுமே தீர்வு கண்டிருக்கின்றன. ஜப்பான் இது மிகச்சிறந்த உதாரணம். நான் அவங்களோட 15 ஆண்டு கால உறவுல இருந்து பார்த்ததுல நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்னும் தெரியாமலே இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க திராட்சைன்னு எடுத்துக்கிட்டா இதுல என்னென்னலாம் மதிப்பு கூட்டுதல் செய்யலாம்னு விவசாயிகளுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கணும். அது மிக முக்கியமானது ஸ்குவாஷ் தயாரித்தல். அது யார் வேணாலும் தயாரிக்கலாம், ரொம்ப கஷ்டமான தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. இரண்டாவது, ஜாம் தயாரித்தல். இன்னைக்கு திராட்சை தாம் யார் வேணாலும் தயாரிக்கலாம், இதுக்கு பெரிய தொழில்நுட்பம் ஒன்றும் கிடையாது, சாதாரண தொழில்நுட்பம். இதை சொல்லிக் கொடுப்பதற்கென்று தமிழகத்திலேயே தஞ்சாவூர்ல மத்திய அரசாங்கம் இந்திய உணவு பயிர் பதன கழகம் என்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிறுவனத்தை நிறுவி இருக்கிறது. அங்கே போய் இவங்க எல்லாமே இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இது மத்திய அரசாங்கம் தருகிற ஒரு அற்புதமான பயிற்சி. ஒரு நாளில் இருந்து 3 நாட்களுக்குள்ளாக இந்த முழுமையான பயிற்சி கிடைத்து விடுகிறது. ஒன்று ஸ்குவாஷ், இரண்டாவது ஜாம் தயாரித்தல், மூன்றாவது தான் நம்ம இந்த ஒயினுக்கு வரணும். ஏன்னா இந்த ஒயின்ங்கிற வார்த்தையை போட்டாலே பிரச்சனை தான். ஒயின்னு சொன்னோம்னா பிரச்சனை வந்துடும். ஏன்னா அது அதுக்கு அனுமதி தனியா வாங்கணும். அது வேறு சில சட்ட சிக்கல்களுக்குள் கொண்டு போய் நம்ம சிக்க வைத்துவிடும். அதனால ஒயின் தயாரிப்பு என்பது பெரிய அளவுல யாராவது செய்யலாமே ஒழிய ஒரு தனிநபர் ஒரு தனிப்பட்ட விவசாயி செய்யும் பொழுது அது அப்படி சொல்லாம பழச்சாறு உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய பேர் ஒயின் அப்படிங்கறது பிரச்சனை ஏற்படுத்தாது இல்லையா? நிச்சயமா அந்த சட்ட சிக்கலுக்குள்ள வந்துருங்க. ராமர் பிள்ளை கூட பெட்ரோல்னு சொன்னதுனாலதாங்க அவருக்கு பிரச்சனை. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஒயின்னு சொன்னாவோ இல்ல நீங்க வேற வார்த்தை போட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஏன்னா பூனாவில் இதை செய்து காமிச்சிருக்காங்க. நம்மளை விட அதிகமா திராட்சை பயிர்றவங்க இந்தியாவில மகாராஷ்டிரா மாநிலம். அங்க நான் சுற்றி பார்த்திருக்கிறேன். பூனா மகாராஷ்டிரா பகுதிகளில் திராட்சை விவசாயிகள் இந்த மதிப்பு கூட்டுதலை சிறப்பாக செய்கிறார்கள். நம்ம விவசாயிகள் அங்கே கூட்டிட்டு போய் அப்படியே அதை பார்க்க சொல்லணும். அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதே ட்ரைனிங் இங்க தஞ்சாவூர்ல மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்க போய் இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தா தாராளமா செய்ய போறாங்க. மதிப்பு கூட்டுதல் ஒண்ணுதாங்க இதுக்கு மிகப்பெரிய தீர்வு. அதை சொல்லிக் கொடுக்காம நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மதிப்பு கூட்டுதல் தொழில் செய்யறதுக்கு கூட வட்டி இல்லா கடனை கூட இப்ப மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஒன்னு குறைந்த வட்டிக்கு கடன், 2 வட்டி இல்லாத கடன். இப்ப 5 வருஷமா இந்த வட்டி இல்லா கடனை மாநில மத்திய அரசு சேர்ந்து கொடுக்கறாங்க. கிண்டியில அந்த அலுவலகம் இருக்கு. இந்த விஷயத்தை இப்ப விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க நிச்சயமா மதிப்பு கூட்டுதலை கையில் எடுத்துக் கொள்ளலாம். 1 ஸ்குவாஷ் தயாரித்தல், 2 ஜாம் தயாரித்தல், 3 பழச்சாறு தயாரித்தல். இது 3மே நம்மளை விட அதிகம் திராட்சை உற்பத்தி செய்யற மகாராஷ்டிராவில் செய்யறாங்க. நாம செய்யாம இருக்கோம். அப்ப எதை செய்யணும்னு விவசாயிக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவாங்க. எல்லாத்துக்கும் மேல
தொடர்ந்து பேசலாம். ஹரிதாஸ் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், இப்போ அங்க சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பாலபாரதி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப திண்டுக்கல் பகுதியில திராட்சை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. இதை சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு மற்றும் குளிர்பதன கிடங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அரசிடம் எழுப்பி இருக்காங்களா? இதற்கு அரசு என்ன மாதிரியான பதில் கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக மேடம், நிச்சயமாக. அதாவது இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளிடம் வந்து களத்தில் வந்து நேரடியாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து பாலபாரதி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கப்போ வணக்கம்மா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொடைரோடு விவசாயிகள் வந்து இப்போ வந்து விவசாயம் செய்யக்கூடிய இந்த பன்னீர் திராட்சையை வந்து சந்தைப்படுத்துதல்ல பல்வேறு கஷ்ட இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. குளிர்பத கிடங்குகள் மற்றும் வந்து இங்க வந்து கூழ் தயாரிக்கும் தொழிலோ அந்த மாதிரி தொழிற்சாலைகள் அமைக்கப்படல. இதை பற்றி நீங்க வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்களா? இந்த பகுதி விவசாயிகளுக்கு என்ன மாதிரி செஞ்சா வந்து அரசு நடவடிக்கை எடுத்தா இவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்? பொதுவாக இந்த பகுதியில் வந்து ஒரு 1500 ஏக்கருக்கு மேல திராட்சை என்பது பயிர் செய்யப்பட்டு வருது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்கத்தா மாதிரியான மாநிலத்துக்கு மண்பானையின் மூலமாக திராட்சையை உள்ள வச்சு அனுப்பக்கூடிய வியாபாரமும் இருந்திருக்கு. விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் விளையக்கூடிய இந்த திராட்சை என்பது ரொம்ப சத்துள்ளதாகவும் இந்த மண்ணும் தண்ணீரும் வந்து இருக்கிற கனிவகைகளை காட்டிலும் திராட்சைக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கு. ஆகவே இயற்கையினுடைய அந்த வசதியை பயன்படுத்தி இங்க விவசாயிகள் வந்து இந்த திராட்சையை பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நிலைமைன்னா, இந்த திராட்சைக்கான கொள்முதல் செய்யக்கூடிய எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. ஆகவே வந்து சிறு சிறு வியாபாரிகள் இப்போ விவசாயிகிட்ட இருந்து வாங்கி இதே மெயின் ரோட்ல வச்சு வியாபாரம் பண்றாங்க. அப்போ அதுதான் குறைந்தபட்சம் இந்த விவசாயிகளுக்கு ஒரு 20 ரூபாய் 25 ரூபான்னு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. ஆகவே அரசு கவனத்துக்கு இதுவரைக்கும் ஒரு பொதுவா விவசாயிகள் பிரச்சனை தான் கொண்டு போகப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல தமிழக அரசினுடைய கவனத்துக்கு, குறிப்பாக வேளாண்மை துறை, தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த திராட்சை இந்த அம்மைநாயக்கனூரை சுற்றி இருக்கக்கூடிய கொடைக்கானல் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய சம்பந்தமாக பிரத்யேகமாக கவனத்துக்கு கொண்டு போய் இங்க வந்து இந்த திராட்சையை கொள்முதல் செய்வதற்கு ஒரு நிறுவனம் கட்டாயமாக அது அரசு தரப்பு செய்தாலும் சரி அல்லது தனியார் மூலமாக செய்து கொடுத்தாலும் சரி அது அவசிய தேவைன்னு படுது. ஏன்னா இது ஒரு அழுகக்கூடிய ஒரு கனி வகை. ஆகவே இதை வந்து சில மணி நேரங்கள் அதை பாதுகாப்பா வைக்கணும். அப்ப இது வந்து அரசு எதிர்காலத்துல தலையிடுவதற்கு விவசாயிகள் தரப்புல இருந்தோ நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட சார்பாகவும் நிச்சயமாக தெரிவிப்போம். இப்போ திராட்சை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையிலிருந்து மானியம் என்பது கொடுக்கப்படுது. அப்போ இந்த மானியம் வந்து சரியா விவசாயிகளுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையாங்கிறத மாவட்ட நிர்வாகத்துலதான் தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப அவங்க கிட்ட அந்த விவரம் இருக்கும், எந்த விவசாயிகளுக்கு போயிருக்கு, போன வருஷம் என்ன, இந்த வருஷம் என்னங்கிற விவரங்கள் இருக்கு. ஆகவே அது உட்பட தெரிந்து கொண்டு இந்த பகுதியினுடைய விவசாயிகள், திராட்சை விவசாயிகள் பதிவு செய்து அந்த மானியத்தையும் பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக. அதாவது இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து விவசாய நிலத்துல பயிர் செய்யக்கூடிய அந்த பன்னீர் திராட்சை வந்து அவங்க வந்து ஒரு இடைத்தரக மாதிரி வந்து ஒரு வியாபாரி வந்து எடுத்துட்டு போறாரு, அவர் போய் ஒரு விலைக்கு விற்கிறார். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த விவசாயிகள்கிட்ட ஒரு அரசே வந்து நேரடியா ஒரு விலை நிர்ணயம் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? அது அரசே நேரடி கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தா கட்டாயமா செய்வாங்க. இப்போ மக்காச்சோளம் உள்ளிட்டு ஏற்கனவே சட்டமன்றத்தில் நம்ம எல்லாம் பேசின பிற்பாடுதான் அதனுடைய அதாவது அதனுடைய குறைந்தபட்ச விலை என்னன்னு அரசு தீர்மானிச்சிருக்கு. ஆகவே இந்த திராட்சையினுடைய குறைந்தபட்ச விலையை அரசு தீர்மானிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வியாபாரியோ மற்றவங்களோ யார் எடுத்தாலும் அந்த குறைந்தபட்ச விலைக்கு மேற்கொண்டுதான் அது விற்பனையாகும். ஆகவே அந்த குறைந்தபட்ச விலையை தீர்மானிப்பதற்கு இங்க ஒரு பல ஆயிரக்கணக்கான திராட்சை விளையுது. ஆகவே அரசு கட்டாயமாக இந்த குறைந்தபட்ச விலையை தீர்மானிக்கிறதுக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமாக. இப்ப இங்க இருக்கக்கூடிய திராட்சையை ஏற்றுமதி பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கிறா?
நிறைய இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்து மத்திய அரசினுடைய உலகமய கொள்கையும் தாராளமய கொள்கையும் நிறைய கனிகளை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யறாங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்ட பஸ் ஸ்டாண்டு கொடை ரோட்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல கொடை ஆரஞ்சுன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையோட இருக்கும். இப்ப அந்த ஆரஞ்சு பழ தோலை மட்டும்தான் உரிக்க முடியும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்தியாவினுடைய மண்ணிலிருந்து விளையக்கூடிய கனிகள். ஆகவே கனிகள் உட்பட வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது. ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மண் வளம் நீர் வளத்தில் நல்ல கனிகளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அந்த வகையில வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே இந்த பகுதியில ஒரு குளிர்சாதன வசதிகளோடு இந்த கனிகளை பாதுகாப்பதற்கும் இதை பதப்படுத்துவதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் தமிழக அரசு முன் வந்தாக்க அது விவசாயிகளுக்கும் பயன்படும், வியாபாரத்துக்கும் பயன்படும். நடுத்தர மக்கள் இந்த பழங்களை வாங்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல விலையில கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப திண்டுக்கல் மாவட்டம் பாத்தீங்கன்னா வறட்சியான மாவட்டமா இருக்கு. இந்த வறட்சியான மாவட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சு நம்ம பயிர் பண்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா திராட்சைக்கு தண்ணீர் பன்னீர் திராட்சைக்கு அதிகமா தேவைப்படுது. ஆனா குறைந்த அளவுல தண்ணீர் உள்ள ஒரு திராட்சையை பயிரிட முடியும் அப்படின்னு ஒரு விவசாயி இங்க இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற மொத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி இவங்களை கூட்டிட்டு போய் வேற மாநிலங்களில் கொண்டு போய் அந்த குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய அந்த விவசாயத்தை பயிற்சிக்கு கூட்டிட்டு போல. அப்படி கூட்டிட்டு போயிருந்தா நிறைய நாங்க தொழில் பண்ணிருப்போம், ஈஸியா ஈல்டு நிறைய கிடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தகவல் இப்பதான் நீங்க முதல்ல தெரிவிக்கிறீங்க. ஆகவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட இத கவனத்துக்கு கொண்டு போய் தோட்டக்கலைத்துறையினுடைய அதிகாரிகளையும் சந்திச்சு அந்த வாய்ப்பை உரிய முறையில விவசாயிகளுக்கு பெற்று தருவோம். அது மாதிரி நீங்க சொன்னது மாதிரி மானியம் கடன் உதவி மற்ற இந்த திராட்சை பயிரிடுவதற்கு தோட்டக்கலைத்துறையினுடைய இன்னும் கூடுதல் முன்முயற்சியை வரக்கூடிய காலத்துல உறுதியா நம்ம ஏற்படுத்துவோம். பாலபாரதி சொல்றதை கேட்டிருப்பீங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா இன்னும் மேலும் இந்த தோட்டக்கலைத்துறை மூலமா பல்வேறு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பேசலாம் சரவணன். திரு ஹரிதாஸ், இப்போ அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, இந்த திராட்சை அதிகமா விளையக்கூடிய பகுதியா இருந்தாலும் ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஏற்றுமதிக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு, இதை எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கு, அருமையான கருத்து. அதுக்கு வேண்டிய கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம திராட்சையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வெளிநாட்டுக்காரங்க சொல்றது அதுல ரசாயனங்களுடைய அளவு அதிகமா பயன்படுத்தி இருக்காங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நம்ம ரசாயனங்களை அதிகமா பயன்படுத்தி நம்ம திராட்சை உற்பத்தி செய்தா நம்ம பழங்களை வெளிநாட்டுல வாங்குறதுக்கு ஆட்களே வரமாட்டாங்க. இது நான் நீண்ட காலமாக நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஏற்றுமதி வர்த்தகத்துல பல நாடுகளுக்கு இந்த கனிகள் உணவுப் பொருட்கள் அனுப்பிட்டு இருக்கிறாள். அப்ப இந்த அளவுக்கு அதிகமா முக்கி எடுக்கிறாங்க திராட்சையில பாத்தீங்கன்னா ரசாயனத்தை. அது இல்லைன்னா தான் நாம ஏற்றுமதியை சிறப்பா செய்ய முடியும். இதற்கான வழிகாட்டுதல் அதிகாரிகள் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், இந்த ரசாயனம் என்னைக்குங்க வந்துச்சு? 50 வருஷத்துக்கு இப்பதானங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இல்லைங்க. இந்த நாட்டுல நிறைய ரசாயனம் உள்ள புகுந்தது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அப்ப நம்மாழ்வார் ஐயா அவர்கள் போன்றவங்க வலியுறுத்தின விஷயமே இந்த இயற்கை விவசாயம் தான். இன்னைக்கு நிறைய விவசாயிகள் இயற்கைக்கு திரும்பிட்டாங்க. நிறைய ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை முறையில திராட்சை உற்பத்தி நிறைய கோவை பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் ஏற்றுமதி சிறப்பா இருக்கும். அந்த திராட்சை பழத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த ரசாயனங்களுடைய அளவு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் அது ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்படுகிறது. இப்ப நம்ம ஊர்ல 25 ரூபாய்க்கு இவங்க விற்க முடியலன்னு இப்ப குறைபட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுல மலேசியா போன்ற நாடுகள்ல அது 300 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குங்க. அங்கெல்லாம் இங்க கிடைக்காது. அதே போல வளைகுடா நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க நம்ம கிட்ட இருந்துதான் பழங்களை அவங்க வாங்குறாங்க. எந்த வளைகுடா நாட்டிலையும் நம்ம கிட்ட இருந்துதான் தானியங்கள் இந்த மாதிரி பழங்களை வாங்கி அவங்க சாப்பிட முடியுமே ஒழிய அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நம்ம ரசாயனங்களை ரொம்ப கொட்டி வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம திராட்சை ஏற்றுமதியில நம்ம நிறைய செய்ய முடியலங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி நாம கொஞ்சம் அதை மாத்திக்கிட்டோம்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல நாம இந்த வர்த்தகத்தை கொண்டு போகலாம். இன்னொன்னு மிக முக்கியமானது, அரசாங்கம் வெறும் 250 ரூபாய் இந்த லைசன்ஸை கொடுக்குது. ஏற்றுமதி இறக்குமதிக்கான லைசன்ஸை கிராமத்துல இருக்கிறவங்க கூட வாங்கி கொள்ளலாம்னு சொல்லுது. எந்த கட்டுப்பாடும் விதிக்கல. படிச்சிருக்கணும்னு சொல்லல, பெரிய முதலீடு வச்சிருக்கணும்னு சொல்லல, அலுவலகம் வச்சிருக்கணும்னு சொல்லல,
சொல்லல, உங்க வீட்டு முகவரியை பயன்படுத்தி கூட குக்கிராமத்தில் இருக்கிறவங்க கூட செய்யுங்க. உங்களுக்கு பல்வேறு சலுகைகள், மானியங்கள், ஊக்கத்தொகைகள் எல்லாமே கொடுக்கறேன்னு சொல்லுது. இந்த விவரங்களை நாம கொண்டு போய் கிராமப்புற மக்கள்கிட்ட சேர்த்தோமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு உள்ள கேள்வி. அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம, அரசு தர உதவிகளை பத்தி சொல்லிக் கொடுக்காம, மானியங்களை பத்தி சொல்லிக் கொடுக்காம, புதிதாக ரகங்கள் மகாராஷ்டிராவில் எப்படி இருக்கு அதையே நாம இங்க கொண்டு வந்து செய்யக்கூடியான்னு சொல்லிக் கொடுக்காம, எதையுமே சொல்லிக் கொடுக்காம அவங்கள சிக்கல்ல மாட்டி விட்டது நம்முடைய தவறுதான். அதை சொல்லிக் கொடுத்திருந்தா நிச்சயமா அவங்க மீள்வாங்க. ரொம்ப காலம் வேண்டாங்க, அவங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த பயிற்சியை ஒரு மாத காலத்துக்குள்ள கூட நாம செய்ய முடியும். அப்படி செய்தால் அடுத்த ஆண்டே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் திராட்சை பயிரிடப்படுகின்றது. பல அதிகமான ஏக்கரில் திராட்சை பயிரிடப்பட்டாலும் கூட அதற்கான விலை நிர்ணயம் என்பது வெளி மாவட்டங்களில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ வரக்கூடிய வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். இதனால் உரிய விலை கிடைக்காமல் நஷ்டத்திற்கு ஆளாகின்றனர் திராட்சை பயிரிட்ட விவசாயிகள். இதற்காகவே அரசு தனியாக கொள்முதல் நிறுவனம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை திராட்சை பயிரிடக்கூடிய விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இதுகுறித்து பல்வேறு விதமான என்னென்ன விழிப்புணர்வுகள் அவரிடத்தில் இருக்கிறது என்பது குறித்து களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இப்ப ஏற்றுமதி இறக்குமதிக்காக 250 ரூபாய் மட்டும் கட்டி லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இது பற்றி அவர்களுக்கு தெரியுமா? அதே நேரத்தில் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு மூலமாக 50% மானியம் குளிர்பதன கிடங்கு அமைக்க அந்த வசதியும் இருக்கிறது. இது பற்றி வேளாண்மை துறை அதிகாரிகள் அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்திருக்காங்களா? அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக, அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு வந்து முழுமையா வந்து இது தெரியலன்னு தான் சொல்லணும். அதை வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. எல்லாருமே விவசாயிகள் எல்லாம் படிச்சுட்டு வந்த விவசாயிகள் கிடையாது. இந்த பன்னீர் திராட்சை பண்ற விவசாயிகள் எல்லாம் பாரம்பரியமா செய்யக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பன்னீர் திராட்சை வந்து இந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இங்க நம்ம கூட இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கேட்போம். அதாவது இப்ப அரசு வந்து இந்த இதுல வந்து மானியமாக வந்து அதாவது குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு மானியமாக வந்து 50% வச்சு மானியம், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இப்படி அமைக்கிறதுக்காக நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? யார்கிட்ட கேட்டீங்களா? உறுதியாங்க. வணக்கமே. உங்க டிவிக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க திராட்சை விவசாயத்துக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு சில விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து பந்தல் ஸ்கீம் பயன்பட்டு இருக்காங்க. 50% மானியம் பயன்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து வலை வந்து பயன்படுறதுக்கான நாங்க சொல்லியிருக்கோம். மாவட்ட நிர்வாகத்துக்கு தோட்டக்கலை சொல்லியிருக்கோம். அவங்க தோட்டக்கலை அதை வந்து கேர் எடுத்துக்கிட்டு உறுதியா நாங்க பண்ணித்தரோம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 2 தோட்டக்கலையிலையும் நபார்டும் சேர்ந்துட்டு வந்து நம்ம அவேர்னஸ்க்காக வந்து இங்க இருந்து உடுமலைப்பேட்டை கூட்டு போயிருக்காங்க. உடுமலைப்பேட்டையில ஒரு சில விவசாயிகள் பங்கேற்று வந்திருக்காங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து கம்பம் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய வந்து அந்த லைன்ல போய் வந்து பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எங்க விவசாயிகளுக்கு வந்து போதிய விதமா இல்ல. ஏன்னா ஒரு சிலர் மட்டும் தான் அங்க போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வந்து எல்லா விவசாயிகளையும் கூட்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்ன சொல்லாம தோல ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு யாருக்கும் எதுவும் செய்யலன்றது வந்து ஒரு தவறான ஒரு கான்செப்ட் தான். பந்தல் ஸ்கீம் நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து அதாவது ஒரு யானைக்கு சோளப்பொறி கொடுத்த மாதிரி ஒரு 10 விவசாயிகள் பங்கு பெற்றிருக்காங்க. அதுல வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒட்டுமொத்தமா குறை சொல்ல முடியாது. இன்னும் எல்லா விவசாயிகளுக்கும் வேணும்ன்றது எங்களுடைய கருத்து. மெயினா அந்த தண்ணி வந்து இந்த பண்ணக்கூட்ட அமைக்கிறதுல வந்து மத்திய அரசு திட்டமான அந்த தேசிய ஊரக வேலை ஆளுகளை வச்சு செய்யறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மைனஸா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பண்ணக்கூட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு 1,20,000 ரூபாய் செலவாகுது. 1,20,000 ரூபாய்க்கு ஏன்னா அங்க மேண்டேஸ்னால பண்ண முடியல. அதை வந்து இயந்திரம் மூலியம் பண்ணாங்கன்னா வந்து ஒரு 1,20,000 ரூபாய்க்கு 5 பண்ணக்கூட்டம் செஞ்சிடலாம். எங்களுடைய தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து உற்பத்தியாளர் இடத்துல இருக்கக்கூடிய எங்கனாலே அந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க முயற்சி எடுத்துக்கிறதுல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தீவு வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மக்களை வந்து 120-150 ரூபாய் கொடுத்து அவங்களை வேஸ்டா போய் ஒரு கம்மாயில உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன செய்யலாம்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 1000 ரூபாய் மினிமம் கொடுத்துட்டு கூட அவங்களை வந்து விவசாய வேலைக்கு செய்ய சொன்னா அந்த விவசாயம் பண்றதுல வந்து அந்த விவசாயிக்கு பயனா இருக்காங்க. இல்ல அப்படின்னா இந்த பணத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து வேலை செய்யறவங்களுக்கு இவங்க பாதி விவசாயி ஒரு 75 ரூபாயும் ஒரு 75 ரூபாய் வந்து கவர்மெண்ட்லயும் கொடுத்திருந்தா கூட அது வந்து விவசாயிகளுக்கு பயன்பட்டு இருக்கும். இவங்க திராட்சை தயார் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது வந்து விவசாயியா இருக்கக்கூடிய நீங்க வந்து விவசாயியா இருந்து நேரடியாக இதை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு வெறும் 250 ரூபாய் கொடுத்து லைசன்ஸ் வாங்கினாவே போதும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்? இது வரைக்கும் தெரியாது தலைவர். இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வரல. இது வரைக்கும் நாங்க அந்த விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வராங்க, தோட்டக்கலை இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா கண்டிப்பா நாங்களும் செய்வோம். முடிஞ்ச அந்த இயற்கை விவசாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து இயற்கை உரம் தரம் இதெல்லாம் வாங்கி போறதுல வந்து இயற்கையா எங்களால ப்ரொடக்ஷன்
கரெக்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து உபயோகமா மீண்டும் பேசலாம். இப்ப மற்ற இன்னொரு விவசாயி இருக்காரு அவருக்கு. அப்ப இப்ப வந்து ஏற்றுமதி செய்யறது நேரடியாக விவசாயி வந்து ஏற்றுமதி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. அதுக்கு 250 ரூபாய் கட்டினா போதும் அந்த ஏற்றுமதி செய்யறதுக்கான வழிவகைகள் இருக்கு. இதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? யாராவது சொன்னாங்களா? இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நிறைய கேள்விப்படுறோம் வெளியே. அதை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க பயன்படுத்திருக்கிற நிலம் வந்து எங்க தாத்தா பேர்ல பட்டாவா இருக்கு. இப்ப நாங்க வந்து அதுக்கு நேரடியாக அரசோட மானியமோ எதுக்கும் நாங்க தொடர்புகளை போனோம்னா, எங்க தாத்தா இறந்து போன நாங்க வந்து அவரோட டெத் சர்டிபிகேட் வாரிசு சர்டிபிகேட்லாம் நாங்க அந்த காலத்துல அந்த விழிப்புணர்வு இல்ல. இப்ப போயிட்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டு இப்ப கொண்டு வர சொன்னா ஒரு படிக்காத ஏழை விவசாயி கொண்டு வர முடியல. அதனால 99% இந்த அரசு நலத்திட்டங்களை வந்து எங்களால அணுகக்கூட முடியல. அதாவது அரசு திட்டங்களை அணுகக்கூட எங்களால முடியல அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் அந்த திராட்சை தோட்டத்தோட உரிமையாளர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரத்துல பயிர் பண்ணிருக்கீங்க? ஒரு ஏக்கர் இருக்கு சார் மொத்தம். அதுல ஒரு 40 சென்ட் தான் என்னால விவசாயம் பண்ண முடியும் திராட்சை. அதுக்குமே சிண்டெக்ஸ் வச்சு தண்ணி பற்றாக்குறதுனால சிண்டெக்ஸ் மூலமா ஒன்னே டீப் மூலமா தான் தூரா பிடிச்சு நான் பாய்ச்சி பலன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரடியா ஏற்றுமதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த விவசாயம், அதாவது இந்த விவசாயத்தை வந்து இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் அந்த தகவல் இல்ல சார், பயிற்சி எங்களுக்கு கொடுக்கல. அடுத்து அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா நாங்க வந்து அதை அணுகிறோம். நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து. நாங்க வந்து சொட்டு நீர் போட்டிருக்கோம் சார். அந்த சொட்டு நீருக்குமே வந்து தண்ணி பற்றாக்குறையா இருக்குது. காரணம் என்னன்னாக்க எங்க பகுதி வந்து சிறுமலை அடிவாரத்துல இருக்கு. அது வந்து மழை நீர் வந்து மழை பெஞ்சோடனே ஓடி போயிருது. எங்க பகுதியில வந்து ஒரு கசி நீர் குட்டை இந்த மாதிரி குளங்கள் அமைக்கணும். அப்படின்னா எங்களுக்கு வந்து நல்லா தண்ணி நிலத்தடி நீர் வரும். நாங்க வந்து நல்லா விவசாயம் பண்ணுவோம். எங்க பகுதியில வந்து அதிகமான திராட்சை பண்ணிக்கிட்டு இருந்த ஏரியா இப்ப வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இதையுமே வந்து நாங்க வந்து திராட்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பெரிய போராட்டத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நல்ல தண்ணி எங்களுக்கு முக்கிய ஆதாரம். தண்ணி தான் எங்களுக்கு மெயின். நீங்க சொல்லுங்க சார். முன்னோர்கள் செஞ்ச விவசாயத்துக்கும் இப்ப செய்யற விவசாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். அன்னைக்கு வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு தண்ணி இல்ல. தண்ணி இல்லாதனால எங்களால மருந்தோடைய மெட்டீரியல் பொருள்லாம் விலை கூடி போச்சு, லேபர் கூலி கூடி போச்சு. அன்னைக்கு நான் விவசாயம் ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகுது. 8 ரூபாய்க்கு கூலி இருந்துச்சு, இன்னைக்கு 250 ரூபாய் இருக்குது. ஆனா வந்து விலைய பாத்தீங்கன்னா அன்னைக்கு வித்தா அவ்வளவுதான் இன்னைக்கு விற்குது. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 25 ரூபாய்க்கு கம்மி எல்லாம் வித்தா தான் திராட்சை கட்டுப்படி ஆகும். எங்களோட சூழ்நிலை அந்த நிலைமை. நீங்க வந்து நேரடியா வித்தா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்கிற ஒரு தகவல் இருக்கு. அந்த மாதிரி ஏற்றுமதி பண்றதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. இதை பத்தின தகவல் உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குன்னாக்க உங்களுக்கு தகவல் சொன்னாக்க நீங்க ஏற்றுமதி நேரடியா பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அது மாதிரி இருக்குன்னா பண்ணுவோம் சார், நேரடியாக பண்ணுவோம். அவங்க தகவலுக்கு நன்றி. அதாவது இங்க இருக்க விவசாயிகளுக்கு வந்து முழுமையா வந்து எந்த விழிப்புணர்வும் இல்லை அப்படிங்கறது தான் இவங்க சொல்றதை வச்சு தெரியுது. யுகானா, தொடர்ந்து பேசலாம். சரவணன், திரு ஹரிதாஸ், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா விழிப்புணர்வு அப்படிங்கறது அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதே போல தமிழகத்துல மாம்பழம் அதிகம் விளையக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி. அந்த இடத்துல வந்து உற்பத்தி காலங்கள்ல அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய மாம்பழங்களை மாம்பழக்கூழ் தயாரித்து வெளிநாடுகளுக்கும் அனுப்புறாங்க. அதே நேரத்துல கிருஷ்ணா அப்படின்னு மாவட்ட நிர்வாகமே அந்த மாம்பழக்கூழை அது சார்ந்த நிகழ்ச்சிகள்ல சந்தைப்படுத்துறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. இந்த மாதிரியாக திராட்சை கூழுக்கு அரசு சந்தைப்படுத்த முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் எப்படி? தாராளமா செய்யலாம், ஏன் செய்யக்கூடாது? அப்ப இதை வந்து இந்த மாதிரி யாராவது முன்மொழியணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு இன்றைக்கு இந்த தந்தை தொலைக்காட்சி அற்புதமான இந்த நிகழ்ச்சியை முன்மொழிந்திருக்கிறது. நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் இதுக்கான வாய்ப்பு உருவாகும். நாம தான் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல திராட்சை கூழ் அமைப்பதற்கான ஒரு ஆலையை கண்டிப்பாக நிறுவலாம் என்கிற ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு நாம் முன்மொழிந்திருக்கிறோம். நிச்சயமா இது நடைபெற சாத்தியமே. இப்போ அந்த திராட்சை பயிரிடக்கூடிய நிலங்களில் அதிகமாக திராட்சை பயிரிடப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சார்ந்த நிலங்களில் மாற்று பயிர்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? திராட்சை வந்து ஷார்ட் டேர்ம் கிராப் கிடையாதுங்க, இது லாங் டேர்ம் கிராப். ஒரு முறை நம்ம பண்றதுக்கு செலவு வந்து ஏக்கருக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் ஆயிடுதுங்க. இப்ப ஷார்ட் டேர்ம் கிராப்னா நீங்க டப்புன்னு தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது ஒரு மாற்று பயிருக்கு உடனே நம்மளை திட்டமிட்டுக் கொள்ளலாம். இது வந்து ஒரு நீண்டகால பயிர் திராட்சை. அப்ப அடிப்படையில இன்னைக்கு இருக்கிறத உடனே நம்ம அதை பண்ணவே முடியாது. ரெண்டாவது, இதுல என்னென்னலாம் மாறுதல் செய்யலாங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திராட்சை வந்து அற்புதமான வாய்ப்புள்ள ஒரு அருமையான பணப்பயிர். ஆனா அதை நாம சரியா செய்யாமலும் அதை முறைப்படுத்தி வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காமலும் சந்தைப்படுத்துதல்ல தேவையான வசதிகள் அதற்குரிய அறிவை நாம் புகுத்தாததும் மதிப்பு கூட்டுதல் தொடர்பான முழுமையான தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்காததும் இயற்கை முறையில் நல்ல திராட்சையை விளைவிக்க சொல்லிக் கொடுக்காததும்
புதிதாக வந்திருக்கிற நல்ல ரகங்களை அறிமுகப்படுத்தாததுதான் குறைய ஒழிய மீறி அதுல எங்க பிரச்சனையும் கிடையாது. இதை நாம தீர்த்து வைக்க முடியும். ஒரு நல்ல நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மாறுதல் கண்டிப்பாக உருவாகும். தொடர்ந்து பேசலாம். ஹரிதாஸ், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, சுருக்கமா அவர்களுடைய கருத்தை பதிவு பண்ண சொல்லுங்க. அரசிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? நிச்சயமாக இங்க நிறைய கோரிக்கைகளை முன் வச்சுதான் நம்மள்ட்ட முதல்ல சொன்னாங்க. இதுல விவசாயிகள்ட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்க, நீங்க ஒரு விவசாயி, அரசிடம் என்ன கோரிக்கை எதிர்பார்த்திருக்கீங்க? இப்ப அரசு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாய கடனாக விவசாய கூட்டுறவு வங்கியில இருந்து ஏக்கருக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது போதுமானதா இல்ல. திராட்சைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் அதுக்கு மேல இருக்கிற விவசாயிகள் கொஞ்சம் கொடுத்தாக்கு, விவசாய கடனா கொடுத்தா நாங்க சரியா விவசாயம் பண்றதுக்கு இங்க இருக்க விவசாயிகள் நல்லா விவசாயத்துக்காக அதை பயன்படுத்தி மேலும் நல்ல விளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது போக மேல சிறுமலை அடிவார பகுதியில இருக்கிறனால அங்கதான் விவசாயிகள் அதிகமா இப்ப விளை பயிரெல்லாம் பயிரிட்டு இருக்கோம். மேல இருந்து இந்த வனவிலங்குகள்லாம் கொஞ்சம் அந்த விவசாய பயிரை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த வனத்துறையினர் கொஞ்சம் ஏதாவது தடுத்து நிறுத்துறதுக்கான அதிகாரம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நிச்சயமாக, அதாவது கடன் கூடுதலாக்கப்பட வேண்டும், வனவிலங்கால் ஏற்படக்கூடிய சேதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வச்சிருக்காரு. இன்னொரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க, அரசிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க வைக்கிறீங்க? ஜம்புவரக்கோட்டை கிராமமே வறட்சியால தான் இப்ப இருக்குது, தண்ணீர் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே 27/11 நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். சிறுமலை அடிவாரத்துல ஒரு 3 ஓடைகளை நீர்த்தேக்கம் அமைச்சு, இப்ப மாவூர் டேம், ராஜாணி கோட்டை டேம், வெள்ளோடு டேம் மாதிரி எங்களுக்கு ஒரு நீர்த்தேக்கம் அமைச்சு கொடுக்கணும். அது இருந்தா தான் இந்த சம்புவரக்கோட்டை நிலத்தடி நீர் வரும். இன்னைக்கு தண்ணி எல்லாம் டிராக்டர் 600 ரூபாய்க்கு தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். குடிக்கவும் தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கும் தண்ணி கிடையாது. அந்த நிலைமை இருக்கு. இதை முதல்ல சரி செய்யணும். நீர் இருந்தா தான் மற்ற எதுவுமே விவசாயம் பண்ணலாம். திராட்சையோ அவரையோ காய்கறிகள் பழங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதனால அவசியம் அந்த நீர்த்தேக்கத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறது அரசிடம் நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். நிச்சயமா, அதாவது இவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்கும், இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஜம்புவரக்கோட்டை அப்படின்ற பகுதியில ஒரு நீர் தேக்கம் ஒன்று கண்டிப்பாக அமைத்துக் கொடுக்கும் பட்சத்தில் நிலத்தடி நீர் பெருகும், கிணறுகளில் தண்ணீர் வரும், ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் வரும் என்ற கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பகுதியில தற்பொழுது நிலவரப்படி 800 இருந்து 1000 அடி ஆழ்துளை கிணறு அமைத்தால் மட்டுமே தண்ணீர் கிடைப்பதாக இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திராட்சை பயிரிடப்படுகின்றது. தற்பொழுது பயிரிடப்பட்டிருக்கின்ற அந்த நிலத்தில் உற்பத்திக்கு அதிகமாக திராட்சைகள் விளையும் பொழுது அதை சேமிப்பதற்காக எந்த ஒரு வசதியும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த திராட்சைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் ரசாயன கலவு என்பது அதிகமாக இருப்பதால் அதற்கான வாய்ப்பும் தடைப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு யுக்தியை வேளாண் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் திராட்சை பயிரிடுவதற்காக ஏக்கருக்கு 15,000 ரூபாய் தற்பொழுது விவசாய கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதை 50,000 உயர்த்தப்பட வேண்டும். வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் நீர் கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அரசு வழங்கிக் கொண்டிருக்கிற திராட்சை விவசாயிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மானியங்கள், திட்டங்கள் குறித்த விவரத்தை வேளாண் துறை அதிகாரிகள் அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எமது செய்தியாளர் சரவணன் மற்றும் திரு ஹரிதாஸ் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.